வணக்கம். புதிய தலைமுறையின் பெருஞ்செய்திக்கு உங்களை வரவேற்பது ஷரண்யா. தெரிந்த செய்தி, தெரியாத கோணங்கள். ஒரு செய்தியில் மறைந்துள்ள பல பக்கங்களையும் தினமும் வெவ்வேறு விதமாக அணுகி வருகிறோம். அந்த வகையில் வறுமையில் உழன்று வழி மாறி செல்லும் பலர் வளமான வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சில தரகர்களின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி முதலாளிகள் என்ற பண முதலைகளிடம் சிக்கி கொத்தடிமைகளாக சிறைப்பட்டு விடுகின்றனர். இது போன்ற கொத்தடிமைத்தனம் சமூகத்தில் வேறொன்று என்ன காரணம், அதன் மூலத்தை களைவது எப்படி என்பது பற்றியெல்லாம் பேச இருக்கிறோம். இன்றைய பெருஞ்செய்தியில் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் அப்பால் ஓர் ஆழமான புரிதலுக்காக இந்த பெருஞ்செய்தி. உலகம் முழுவதும் உள்ள கொத்தடிமை தொழிலாளர்கள் பற்றி ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த தன்னார்வ அமைப்பு ஒன்றை நடத்தி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்தியா குறித்த அதிர்ச்சி தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் அந்த அறிக்கை குறித்து இனி பார்ப்போம். உலகிலேயே அதிகமாக நவீன கொத்தடிமை தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கும் அதிர்ச்சி தகவல்கள் ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த வாக் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் எனும் அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் 165 நாடுகளில் இந்த அமைப்பு நடத்திய ஆய்வில் உலகம் முழுவதும் சுமார் 3 கோடி மக்கள் அடிமைகளாக இருப்பது தெரிய வந்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் மொத்த விழுக்காட்டின் அடிப்படையில் இந்தியா 4வது இடத்தை பிடித்திருந்தாலும் எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் 1,40,00,000 அதிகமானோர் அடிமைகளாக இருப்பதாக கூறியிருக்கிறது. தகவல் அறிக்கை எதுக்காகனா, இந்த கொத்தடிமை முறையை ஒழிக்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும். ஏன்னா இது இருக்கிறத இது உறுதிப்படுத்துது. நம்மளுடைய நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறத இந்த ஆய்வறிக்கை தெரிவிக்குது. இதன் மூலமாக இந்த எப்படி நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த கொத்தடிமை முறை சம்பந்தமாக இந்தியாவில் நல்ல சட்டங்கள்லாம் இருக்குது. 1976ஆம் ஆண்டே கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டம்னு இந்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சவால்கள் இருக்கிறது. அதனால தான் இன்னமும் இந்த கொத்தடிமை பிரச்சனை பற்றி, இந்த அடிமைத்தன முறை பற்றிய தகவல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்குது. சொந்த நாட்டு குடிமக்களே இந்தியாவில் அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அதோடு கட்டாய தொழிலாளர் முறையும் பிணை தொழிலாளர் முறையும் இங்கு உள்ளன. நாட்டிலேயே பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இவை அதிகமாக இருப்பதாகவும் இந்த ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது. இந்தியாவிற்கு அடுத்த இடத்தில் 29 லட்சம் கொத்தடிமை தொழிலாளர்களை கொண்டுள்ளது சீனா. 21 லட்சம் தொழிலாளர்களுடன் பாகிஸ்தான் 3வது இடத்திலும், 7 லட்சம் தொழிலாளர்களுடன் நைஜீரியா 4வது இடத்திலும், 6,50,000 தொழிலாளர்களுடன் எத்தியோப்பியா 5வது இடத்திலும், 5 லட்சம் தொழிலாளர்களுடன் ரஷ்யா 6வது இடத்திலும் இருக்கின்றன. இந்தியாவில்தான் கொத்தடிமைகளின் எண்ணிக்கை அதிகம் என்று ஆய்வு தகவல்கள் வெளியாகி இருக்கும் இந்த நேரத்தில் கொத்தடிமைகளை மீட்க மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 10 மாவட்டங்களில் மிக மோசமான கொத்தடிமைத்தனம் காணப்படுவதாக கூறியுள்ள அவர், அதனை களைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலம் கயா, சத்தீஸ்கர் மாநிலம் பாஸ்டர் கொண்டகான், ஆந்திர மாநிலத்தின் பிரகாசம் மற்றும் சித்தூர், தமிழகத்தில் காஞ்சிபுரம், வேலூர், ஒடிஷாவில் போலங்கீர், பர்கத், ஜார்க்கண்டில் கும்லா ஆகிய 10 மாவட்டங்கள் கொத்தடிமைகள் உள்ள மாவட்டங்களாக கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த மாவட்டங்களில் தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மறுவாழ்வு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பிழைப்புக்காக இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களில் 80% பெண்கள் என்கிறது இந்த ஆய்வு முடிவு. இந்த நேரத்தில் தமிழகத்தில் பெண் அடிமை தொழிலாளர்களின் நிலை எப்படி இருக்கிறது? பெண்களை வேலைக்கு அமர்த்தும் நூற்பாலைகள் அவர்களின் வறுமையை பயன்படுத்தி அடிமை விலங்கை பூட்டுகின்றன. திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் சுமங்கலி திட்டம் அடிமையின் வடிவமாகவே இருக்கிறது. இந்த திட்டத்தால் கொத்தடிமை ஆக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தையின் வறுமையும் வாழ்வையும் பேசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் அருகே உள்ள சின்னக்கரை லட்சுமி நகரை சேர்ந்த ஆறுமுகம் கலா தம்பதியரின் மகள் ராணி 13 வயதில் சுமங்கலி திட்டம் மூலம் நூற்பாலை ஒன்றில் 3 ஆண்டுகள் அடிமை வாழ்வை கடந்து வந்திருக்கிறார். 13 வயசுல மில்லுக்கு போனேன். படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு படிப்பு அவ்வளோக்கா மண்டையில் ஏறல. ஆனால் நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். எங்கள் அக்கா 1.5 வருஷம் அங்கே போய் எங்கள் அக்கா 1.5 வருஷம் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கூடயே நானும் போகிறேன்னு சொன்னேன். ஆனாலும் எங்கள் அம்மா கொண்டு போய் விட்டாங்க.
மகள் ராணியை வேலைக்கு அனுப்பியதன் வலியை வேதனையோடு பகிர்ந்து கொண்டார் அவரது தாய் கலா. குழந்தைகளை பிரிஞ்சு நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு அதுகளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது இதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. அதனால் குழந்தைகளை பிரிஞ்சு அந்த வேதனை எங்களுக்கு இருந்தது. இத்தனை வருஷமாக நாங்கள் அந்த வேதனையை புருஷனும் முன்னாடி 2 பேரும் அனுபவிச்சிருக்கிறோம். சுமங்கலி திட்டத்தில் அடிமையாய் இருந்த சிறுமி ராணி சம்பாதித்து கொடுத்த பணம் அவளின் திருமணத்திற்கு உதவுமா என்றால் இல்லை என்பதுதான் பெற்றோரின் பதில். இப்போ பெரிய பிள்ளைக்கு முடிஞ்சதுங்க 3 வருஷம் முடிஞ்சு ஸ்டீம் பணம் அந்த 80,000 கொடுத்தாங்க. 80,000 கொடுத்துட்டு நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் கடன் அது இது இருக்குன்னு நாங்கள் அதை வாங்கி கடனை கட்டிட்டு கல்யாணத்துக்குன்னு தான் நாங்கள் ஏதோ கல்யாணம் காட்சி பண்ணலாங்கிறது அனுப்புறது. ஆனால் அதுவும் முடியாத பட்சத்துக்கு இப்படி வாங்கின கடனுங்களுக்கு அதுக்குன்னு கொடுத்துட்டு இப்போ அந்த பணமும் நாங்கள் மிச்சம் பிடிச்சி வைக்க முடியல. சிறுமி ராணிக்கு மட்டும் அல்ல, வறுமையில் சுழலும் ஏராளமான பெண் குழந்தைகளும் நிலையும் இதுதான். ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆந்திரா, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி, தேனி, கம்பம் நிறைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய ஊரில் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஸ்கீம் தான். ஸ்கீம் வேலை தெரிஞ்சவங்க 1.5 வருஷம் ஸ்கீம், வேலை தெரியாதவங்க 3 வருஷம் ஸ்கீம். ஒரு குடும்பத்தின் வறுமை பெண் குழந்தைகளை அடிமையாக்கி விடுகிறது. பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்த பாரதி இன்றிருந்தால் அவனது வரிகள் இந்த சமூகத்தை எரித்திருக்கும். புதிய தலைமுறைக்காக தமிழரசி. கொத்தடிமைகளின் எண்ணிக்கையில் இந்தியா முதல் இடம் பிடித்துள்ள நிலையில் தமிழகத்தில் இதுவரை எத்தனை பேர் கொத்தடிமைகளாக மீட்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல்கள் உங்களுக்காக. தமிழகத்தில் கடந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை 690 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் ஒடிசாவைச் சேர்ந்த 273 பேர் மீட்கப்பட்டனர். இதேபோல் கிருஷ்ணகிரி, சிவகங்கை, திருவண்ணாமலை, சேலம் மாவட்டங்களில் 164 பேர் மீட்கப்பட்டனர். காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர், சித்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் 2008ஆம் ஆண்டு மட்டும் 2452 பேரும் 737 குடும்பத்தினரும் மீட்கப்பட்டனர். தமிழகத்தில் 22 தொழில்களில் இந்த கொத்தடிமை முறை நடைமுறையில் இருந்து வருகிறது. இவர்களில் பெரும்பாலானோர் செங்கல் சூளைகள், கரும்பு வயல்கள், கல்குவாரிகள், நெல் அரவை ஆலைகள், துணி ஆலைகள், தேயிலை தோட்டங்கள், கட்டடம் கட்டும் பணி, பட்டாசு, தீப்பெட்டி தயாரிப்பு, ஆயத்த ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் போன்றவற்றில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குடும்ப வறுமையின் காரணமாக வேலை தேடி செல்வோர் இவ்வாறு கொத்தடிமைகளாக பணியாற்ற நிர்பந்திக்கப்படுகின்றனர். அதோடு குடும்ப வறுமையால் தங்களது பிள்ளைகளை இப்படி கொத்தடிமை தொழிலுக்கு அனுப்ப பெற்றோரும் முன்வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது. நவீன கொத்தடிமைகள் தொடர்பான வாக் ஃப்ரீ அமைப்பின் ஆய்வு முடிவுகள் குறித்து பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த இன்னும் விரிவான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் பெருஞ்செய்தியோடு.